நம்ம மறந்துடுறோம் அநேக நேரத்துல. நம்ம மறக்கிறது மட்டும் இல்லாம கர்த்தரே மறந்துட்டாருங்க, அவ்வளவுதாங்க, எங்களை வந்து அம்போன்னு விட்டுட்டாருங்க, எங்களை அப்படியே விட்டுட்டாருங்க. இல்ல திரும்ப சொல்றேன், இன்றைக்கும் உங்கள் நினைவாகவே கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறார். பைபிள்ல போற கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் என்று சொன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, எல்லா நாட்களும் ஒவ்வொரு செகண்டுமே தேவன் என் மீது நினைவாக இருக்கிறார். அதுதான் இதை தெரிந்து நம்ம சரி செய்ய வேண்டும் ஒழிய அதை விட்டுட்டு பெரிய கூப்பாடு போட்டிருப்பதில் எந்த ஒரு பயனும் நமக்கு இல்லை. அதுதான் நம்ம சில காரியத்தை செய்ய நிர்ணயம் செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் நான் வாழ்வேன், இப்படிதான் நான் இருப்பேன் என்று சொல்லி நிர்ணயம் பண்ண வேண்டும். ஏன்னா தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் நிர்ணயம் பண்ணிட்டார். இப்படிதான் அவருடைய பிள்ளைகளை இப்படிதான் வைப்பாரு, இப்படிதான் செய்வார்னு சொல்லி அவர் உடன்படிக்கை பண்ணி நிர்ணயம் பண்ணிட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? தேவன் நினைத்ததையும் தேவன் நிர்ணயம் பண்ணதையும் இப்ப நம்ம நம்முடைய மனதில் கொண்டு போய் செட் பண்ணணும். திரும்ப சொல்றேன், தேவன் உடன்படிக்கையின் மூலமாக உனக்கு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எல்லாவற்றையும் சொல்லி நிர்ணயம் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப அவர் நிர்ணயம் பண்ணினதை நம்ம நம்முடைய மனதில் கொண்டு போய் நிர்ணயம் பண்ண வேண்டும், அதை உள்ள கொண்டு போய் வைக்க வேண்டும். நிர்ணயம் பண்ணி நான் இப்படிதான் இருக்க போறேன், என் ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று என் ஆண்டு விருப்பப்படுறாரு, ஆகவே நானும் இந்த பூமியில இப்படிதான் இருக்க போறேன் என்று சொல்லி நீங்களும் உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ண வேண்டும்.